ஹலோ கைஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வீடியோவில் வெரி ஃபர்ஸ்ட் மேக்ரோ எப்படி கிரியேட் பண்ணுறது, எங்கே போயிட்டு இந்த கோடு எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். மேக்ரோ VBA எடிட்டர் விண்டோவை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அதை 2 டைப்பாக ஓப்பன் பண்ணலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு டெவலப்பர் டேபை வந்து எனேபிள் பண்ணியிருந்தா நீங்கள் டேரெக்டாக விசுவல் பேசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக உள்ளே போயிடும். இல்லைன்னா Alt F11 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இதில் வந்து எத்தனை ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணிச்சிருக்கோமோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மேக்ரோ எடிட்டர் வந்து VBA எடிட்டர் இருக்கும். அது போக தனியாக இந்த ஒர்க் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் புக்குக்குன்னே ஒரு VBA எடிட்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஷீட்டில் எழுதுகிற மேக்ரோ வந்து அந்தந்த ஷீட்டுக்கு மட்டும்தான். ஒர்க் புக்கில் எழுதுகிற மேக்ரோவை நீங்கள் எந்த ஷீட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற மேக்ரோ வந்து ஜஸ்ட் வந்து அதோட ஷீட் நேமை மட்டும் பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு மேக்ரோ வந்து எழுதுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து சப் பிரிண்ட் ஷீட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ரோ கிரியேட் பண்றேன். ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். இதுல என்ன பண்ணேன்னா மெசேஜ் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஷீட் நேமை வந்து எப்படி பண்ணுவோம், ஆக்டிவ் ஷீட் டாட் நேம் பிரிண்ட் மெசேஜ் பாக்ஸ் MSG BOX தான். நீங்கள் வந்து பிராக்கெட் கொடுக்கலாம், இல்லை டபுள் கோர்ஸ்ல அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா இதோட ஷீட் நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ திஸ் நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஷீட் நேமை வந்து அப்பன் பண்ணுறதுக்கு கன்கார்னேட் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கிற அந்த ஷீட் நேமை வந்து ஷீட் நேமோட வேரியபிளை வந்து இங்கே கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறீங்களோ அதோட ஷீட் நேம் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்க, இதோட ஷீட் நேம் வந்து ஷீட் 1. ஸோ செகண்ட் ஷீட்டுக்கு போகிறேன், அதே தான் ரன் பண்ணுறேன், ஷீட் 2. ஸோ தேர்ட் ஷீட்டுக்கு போகிறேன், அதே ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறேன். உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். ரன் பண்ணால் ஷீட் 3. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் மேக்ரோலேருந்து இந்த ரெண்டு ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை மெர்ஜ் பண்ணுறது, வேறு ஒர்க் புக்கில் இருக்கிற டேட்டாவை வந்து ஒரே ஒர்க் புக் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற வரைக்கும் இதோட யூஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட எக்ஸல் VBAயோட யூசேஜ் வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ இருக்குது. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு மேக்ரோ வந்து எழுதுறது, சிம்பிளான ஒரு மெசேஜ் பாக்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை.